நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. சொல்லக்கூடாது. ஏ சுவாமி, வேற என்ன பகவானே சொல்ல வேண்டும்? என் பேர் உனக்கு தெரியுமல்லவா? உங்க பேரு பரமோசம். பரமோசம் தானே? ஆமா, பெரிய மோசம். மோசம் இல்லமா, பரமசிவன். ஓ, பரம ஈசன், கையிலை நாதன், கரை கண்ட ஈசன். ஆமா, சரி. ஈஸ்வரா இங்க வான்னு சொல்லு வாரு. ஏ ஈஸ்வரா அங்க போன்னு சொல்லு, நான் போறேன். என்னன்னு சொல்லி இருக்கேன், எடுத்துருச்சு போன்னு சொன்ன போறேன். ஏ கைய கட்டுன்னு சொல்லுதான், கைய கட்டுதே. ஆமா, தம்மா தாயன்னு எந்த சொல்லி ஏந்திக்கிறது. சரி, இதுக்காக மன்னாக நாதாய் அத்தாமன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அண்ணேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அண்ணேன்னு சொல்லக்கூடாது. அண்ணேன்னு சொன்னது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சரி, அதாவது என்ன அப்போ பார்வதி சொல்றா, அத்தானே சிவபெருமானே, என்னம்மா உலகத்துல யாரு கணவன் பேரை சொல்ல மாட்டாங்களே? ஆமா, யாருமே கணவன் பேரை சொன்னதில்லையம்மா. அம்மா, அந்த காலத்து தாய்மார்கள் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. சரி, சொல்லிதாமா கூப்பிடுதாங்க. பக்கத்து வீட்டுல பேரை சொல்லி கூப்பிடுதா பாரு. எங்க போறேன் யாரடா கேக்குற? அந்த வீட்டுல பிரபு யாரு பார்த்தா மாப்பிள்ள. சரி, அவர் யாரு? பிரபு தானம்மா. அதான் சொல்ற, எங்கல நீ கேக்குறா? சரி, ஏமா 6 மணி ஆயிட்டுனா வீட்டுல இருக்கணும், அதனால அவன் அப்படி கேக்குறான். எங்க மாமா பிரபுக்கு 6 மணி ஆயிட்டுனா பச்சை கலர் லைட் மட்டும் தெரியும், அதனால அவன் அப்படி கேட்டா. 10 மணிக்கெல்லாம் வருது, அதனால பக்கத்து வீட்டுல அப்படி எல்லாம் நடக்கு. அடி பெண்ணே பார்வதி, என்ன ராதா? அதாவது என்னை பார்த்து நீ மன்னா வந்து சொல்ல வேண்டாம். சரி, அதான் அந்த காலத்துல தாய்மார்கள் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க, பதிவிரதா. ஆமா, கணவனுக்கு கட்டுப்பட்டவள் மனைவி. சரி, கணவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் மனைவி. மனைவி, ஆமா. இந்த காலத்துல எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், 195% மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவன். சரி, எல்லா வீட்லயும் இல்ல, ஒரு சில வீட்டுல. ஆமா, எங்க வீட்டுல எல்லாம் நான் அப்படித்தான். உங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தானப்பா? நீங்க எப்பவுமே எங்கப்பா ட்ரைனிங் எடுத்தீங்க? அதெல்லாம் தெரியல. அப்படியா? அதாவது அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு எங்க பக்கத்து வீட்டுல எங்க பாட்டி அம்மாவிட்ட விவசாயம் கடைக்கு கணக்கு எடுக்க வந்திருக்காங்க அதிகாரி. சரி, அம்மா உங்க பேரு என்னன்னாங்க? ஐயா, என் பேர் பொன்னம்மா அப்படின்னாங்க. பொன்னம்மா, பொண்ணு. உங்க மகன் எத்தனை பேரு? மகன் 5 பேரியா? 5 பிள்ளைகளுப்பா. பேர் என்ன பேரு? பெரியவன் பேரு மூத்த பிள்ளை, 2வது உள்ள பேர் 2வது உள்ள பிள்ளை. சரி, 3வது பிறந்தது 3வது உள்ள பிள்ளை. 3வது உள்ள பிள்ளை யார கேள்விப்பா? யாரு வச்சா மைண்ட்ல நிக்காதாமா அப்படி கூப்பிடுது. மூத்த பிள்ளை பேரு ஆறுமோ. சரி, ஆறுமுகம் நடார். ஆமா, இளைய பையன் பேரு பேச்சு முத்து நடார். பேச்சு பேச்சு விடிஞ்ச பிறகு பேச்சு பேச்சு. ஆமா, 3வது பிறந்த பையன் பேரு தங்கப்பழ நடார். சரி, கோல்டு. ஆமா, 4வது பிறந்த பையன் பேரு வேலுச்சாமி நடார், பெரிய வேலு. 5வது பிறந்த பையன் பேரு சொல்ல முத்து நடார். சொல்ல முத்து இல்லமா, சுடலை முத்து அப்படின்னு சொல்லணும். சரி, பிள்ளை பேரை சொன்னாங்க. ஆமா, அப்புறம் கேட்டாங்க, என்னம்மா வைக்கிறா? சரி அம்மா, உங்க வீட்டாளு பேரை சொல்லுங்களே அப்படின்னாங்க. சரி, இந்த பெரியம்மா சுட்டுக்கிட்டு தான் வராங்க வீட்டுக்குள்ள, எங்க வீட்டாளு பேரை கேட்கறீங்க. சரி, நான் என்ன செய்ய போறேன்? நான் எங்க போக போறேன்? யாருகிட்ட போய் கேட்கட்டும்? யாருகிட்ட? உங்களதாமா கேட்கணும். தெருவில் எதுவும் போனாங்க, உங்க தாத்தா பேரை சொல்லுன்னா அவன் அவிய தாத்தா பேரை சொல்லிட்டு போறான். சரி, எங்க தாத்தா பேரு சுப்பே நடாருட்டு போறான். எங்க வீட்டாளு பேரை சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு போயிட்டான். ஆமா, பாட்டி அம்மாவுக்கு ஒண்ணு ஓடல. சரி, அப்ப சொன்னாங்க, ஐயா என்ன எங்க வீட்டுக்காரருக்கு பேரு தானே? ஆமா, அதாவது என்ன பெண்கள் விரும்பி தலையில வைக்கிறது என்ன? பெண்கள் விரும்பி தலையில வைக்கிறது பூவு, அதுதானே? ஆமா, கோயில் அடிக்கிறது என்ன? கோயில் அடிப்பது மணி. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க ஐயா. பூ மணி. பூமணி நாடாரா? ஆமா, அதேதான் எங்க வீட்டுக்காரருக்கு பேரு. சொல்லதுக்காம அவ்வளவு நேரம் ஐயா மாப்பிள்ளை பேர நான் சொல்லிக்கிட மாட்டேன் ஐயா. சரி, அது நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு ஐயா. நாங்க ஆமா, அத மாதிரி சரி கணவன் பேரை யாரும் சொல்ல மாட்டாங்களே என்ன பார்வதி. ஆமா, அப்படி என்னை நீ மன்னாவந்தை சொல்ல வேண்டுமே ஆனால் நான் ஒரு வேள்வி செய்வேன். 4வதாக ஒரு வேள்வி செய்வேன். அந்த வேள்விக்குள்ள நம்ம இருவேறு இறங்கி வர வேண்டும் என்று சொல்கிறார் சிவபெருமா. சரி, பகவான் வேள்வி செய்து ஆமா வேள்விக்குள்ள பார்வதி பரம இறங்கி வருகிறார். ஆமா, இருவேரும் இறங்கி வரும்போது ஈசனுக்கு பின்னாலே ஒரு பெண்ணொருத்தி வருகின்றார். யாரம்மா வருகிறார்? இறப்பெல்லாம்
பார்த்தார் பார்வதி என்ன ரெண்டு பேரும் வேள்விக்குள்ள இறங்கி வர்றோமே சரி பின்னால ஒரு பெண் ஒருத்தி வர்றாளே ஆமா பல்லு விரித்த சடையை வேப்பையிலே கையில எடுத்து சரி இவரை குறவை போட்டு வருகிறாள் அவள் யாரம்மா என் தங்கச்சி எப்படி தங்கச்சி கலையில பிறந்தவள் ஆமா என்னோட பார்வதியோட கலையில பிறந்தவள் அந்த வேள்விக்குள்ள இறங்கி வரும்போது சரி வேள்வியில என் கலையில பிறந்தவள் என்னுடைய கலையில உருவத்திலே பிறந்தவள் என் கலையில பிறந்ததனால் பிறந்த காரணத்தினால் அவளுக்கு நான் காளி என்று பெயர் கொடுத்திருக்கிறேன் அக்கினியில பிறந்ததினால் இவளுக்கு அக்கினி காளி என்று பெயர் கொடுத்திருக்கிறேன் சரி அக்கினியில பிறந்ததுனால அக்கினி காளி ஆமா அதாவது ஏன் பத்திரகாளின்னு பேர் வந்துச்சு அம்பாளுக்கு எதற்காகமா லாஸ்ட்ல கதை முடியும் போது அம்பாளுக்கு பேர் பத்திரகாளி சரி நம்ம சான்றோர்களை மக்களை வளர்த்து ஆளாக்கினாள் இல்லையா பத்திரமாக வளர்த்து ஆளாக்கினாள் அல்லவா அதனால கிருஷ்ணன் கொடுத்த பேரு அந்த மாய கண்ணன் கொடுத்த பேரு பிள்ளைகளை நீ பத்திரமாக வளர்த்தா உனக்கு பத்திரகாளின்னு பேர் கொடுத்தாரு லாஸ்ட்ல சரி லாஸ்ட்ல தான் அம்பாளுக்கு பேர் பத்திரகாளி ஆமா இப்போ அக்கினியில பிறந்ததுனால அக்கினி காளி ஆங்கார சொர்வத்தோடு ஆதாளி போட்டு வருகிறார் சரி அப்போ பாப்பா காளியம்மை சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் சொன்னார் பார்வதி என்ன ஐயா வர்ற வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வர்ற வேகத்தை பார்த்தா தாங்க முடியலையம்மா அப்ப அம்மா நீ ஏம்மா இவ்வளவு வேகமா வர்றேன்னு சரி பார்வதி அத்தானே பரமேஸ்வரா சவுண்ட் இறங்குது அதாவது நான் கைலாசத்திலே வந்து என்னை பரிவு செய்து விட்டீர்களே ஆமா இப்ப நான் என்ன செய்வதம்மா எங்கன்னா போவது நீ பூலோகத்தான் போக வேண்டும் என்று பகவான் சொல்லுகிறார் சரி அக்கினி காளியம்மா கேட்கிறாள் என்னம்மா கேட்கிறாள் பார்வதி அத்தானே பரமேஸ்வரா அப்படி நான் பூலோகத்திற்கு செல்வேனானா போக வேண்டுமே என்ன வர வேண்டும் தெரியுமா என்ன வர வேண்டும் கைலாசத்தானே செல்வி விடபத்திர காளியம்மை கேட்கின்றார் என்னம்மா கேட்கின்றார் எனக்கோ கைலாசத்துல பகுதி பங்கு வேணும் என்று கேட்கிறார் அம்மை அக்கினி காளி ஆமா அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மை அப்போ பகவான் சொன்னார் காளியம்மா என்னத்தானே கைலாசம் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கு மட்டும்தான் ஆமா யாருக்குமே சொந்தம் கிடையாதம்மா கைலாசம் யாருக்கும் சொந்தம் உண்டா இல்லையாதம்மா கிடையாது கைலாசம் சிவனுக்கும் பார்வதிக்கு மட்டும்தான் சரி நீ கைலாசத்தை பங்கு போட முடியாது ஆமா இன்னைக்கு கைலாசத்தை பங்கு போடுவா நாளைக்கு கணவனை பங்கு போட்டு வந்து நிப்பா கைலாசத்தை பங்கு போடுவா அப்புறம் கைலாசத்துல கொடுத்த உடனே மாப்பிள்ளை பங்கு போடுவா ஆமா அத்தானா அதனால இறக்கப்பட்டு வீட்டுகளை சேர்த்துறாத சரி ஆமா இன்னைக்கு எங்க அக்காளுக்கு காணாது எங்க அண்ணிக்கு காணாதும்பா ஆமா நாளைக்கு அவனை பாதி பங்கு எனக்கு போடும்பா சரி அதனால ஜாக்கிரதையா எடுத்துக்கிடுங்கம்மா இவங்க பாதி பங்கு போட்ட வேண்டியதா அதான் கேட்டேன் சரி அதாவது ஆளுக்கு 50-50 சரி ஆமா நீங்க வச்சுக்கிட்டாலும் பாதி நாங்க வச்சுக்கிட்டீங்க அப்போது பார்த்தார் பகவான் சொல்லுகிறார் சரி அப்போ கைலாசத்துல பகுதி பங்கு கேட்கிறாயே ஆமா யாருக்கும் கைலாசத்துல பகுதி பங்கு கொடுத்தது கிடையாது ஆமா கொடுத்ததில்லை அம்மா நீ பூலோகத்தான் போக வேணும் என்று பகவான் சொல்லுகிறார் சரி அப்பவே ஒரு அக்கா கும்மி அடிக்கிறதுக்கு தயாரா நின்று சுத்திக்கிட்டு வராங்க அவங்க எங்க இருக்காங்க இதுல இருந்து சுத்திக்கிட்டு தான் வந்தது ஏக்கா நீங்க கும்மி அடிப்பீங்களா அப்படின்றது கண்டிப்பா அடிப்போம் நீங்க இருங்க எல்லாரும் கும்மி அடிக்கணும்னு சொன்னேன் சரி அப்படின்ட்டு போகுது ஆமா அப்போ பார்த்தார் பகவான் சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் அம்மா நீ பூலோகம் தான் போக வேண்டும் என்று சொல்ல என்று சொல்லி நினைத்தாலும் அக்கினி காளியம்மா என்னம்மா நினைக்கிறாள் வாயால வரம் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஆமா வாயால வரம் கேட்டா அத்தானும் கொடுக்க மாட்டார் வாயிட்ட கேட்டா கிடைக்குமா எப்படிமா கிடைக்கும் போல அவர் தூங்கும் போது என்ன செய்யணும் என்னம்மா செய்ய வேண்டும் தூங்கும் போது என்ன செய்யணும் தலைக்கு மாட்டுகளுக்கு தூக்கிட்டு போயிடுவோம் அவர் தலைக்கு மாட்டுக்குள்ள சடமுடிதான் இருக்கு அதுக்குள்ளதான் வச்சிருப்பாரு சரி அதாவது நமக்கு கேட்ட வரத்தை ஆமா அதனால என்ன என்று அம்மையாகிய அக்கினி காளியம்மையை நினைக்கிறாள் நினைக்கும் போது அந்த சிவனை வேண்டி சிவதவங்கள் எல்லாம் செய்தால் அரணாரை வேண்டி அருகவசுகள் செய்தால் அந்த சிவபெருமானே நமக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார் அல்லவா சரி என்று அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா ஆமாம்மா பாருங்க இங்கே என்னம்மா இந்த பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து பார்த்து போட சொல்லுங்களேன் இந்த பாக்ஸ் எடுத்து அதுல எங்க பார்த்து போடுங்களேன் ஒண்ணு
என் அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மா கேட்கிறார். என்னம்மா கேட்கிறார்? அதாவது 7 லோகத்தை கடந்து பூலோகத்திற்கு வருகிறார். ஆமா, பூலோகம் வரும்போது பூலோகத்திலே வந்து சரி வேப்பமர காவுக்குள்ளே வந்து வீட்டு இருக்கின்றாள் காளியம்மா. ஆமா, சந்தன காவுக்குள்ளே வீற்றிருக்கிறாள் காளியம்மா. சந்தன காவுக்குள்ளே தவம் செய்கின்றாள் காளியம்மா. சரி, அவ எப்படி தவம் செய்கிறா பாருங்க. எப்படி அம்மா சந்தகால தருவானே சிவதவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆற்றடித்து மணல் பரப்பி காரல் செடி மேல்படர பள்ளி எல்லாம் வாசி பெற்ற ரோமம் எல்லாம் ஜடைகள் பின்ன கால் மாட்டில் முளைத்த மரம் காளி அம்மனுக்கு தலைமாட்டில் பூச்சொரி தலைமாட்டில் முளைத்த மரம் காளி அம்மைக்கு கால் மாட்டில் பூச்சொரிய 1 வருடமா 2 வருடமா 12 ஆண்டு காலம் அல்லவா? 12 ஆண்டுகளாக பாரத்தவன் செய்து வருகிறாள் அக்கினி காளியம்மா. சரி, உண்ணாமல் உறங்காமல் ஒரு அமுது சாப்பிடாமல் தன்னை மறந்து இருப்பிடம் மறந்து தவம் இருக்கிறார். தன்னை மறந்து இருக்கட்டும் மாத்த வேண்டாம், அவங்க சரி பண்ணட்டும். தன்னை பாக்ஸத்துக்கு எங்க வைக்கட்டும். ஆமா, அதுல தன்னை மறந்து தவமே பெருது என்று சொல்லி காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் கடும் குளிரிலும் ஆமா தவமே பெருவென்று தவம் இருக்கிறாள் அக்கினி காளியம்மை. சம்போ மகாதேவா 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 சங்கரா 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 சொல்லி சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு ஆமா அக்கினி காளியம்மா தவத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சரி, அக்கினி காளியம்மை தவம் இருக்கிறார். பகவானை வேண்டி பாரத்தவம் செய்து வருகிறாள் அக்கினி காளியம்மை. சரி, காளியம்மன் செய்யக்கூடிய தபமானது இங்க தெரியுது பாருங்க. எங்க எங்கம்மா தெரிகிறது? கைலாசகிரி பர்வதத்திலே பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். மாத்தட்டும் தூக்கி அங்க இருந்து பார்த்து வைக்கட்டும். இது கிடையாது. யாரு நடக்குனே தெரியல, யார் நடக்கான்னு தெரியவில்லை பார்வதி. அதாவது யாரோ ஒருத்தர் என்ன வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்கான் போல தெரியுது. ஆமா, அதனாலதான் கைலை மலையை அசைந்து கொண்டிருக்கிறது. ஆமா, தவசு செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கைலை மலை அசைந்து கொண்டிருக்கிறது. பகவானே என்ன ஐயா, நீங்கள் இப்போதே ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பாருங்கள். இப்போதே 3வது கண்ணால் பூலோகத்தை உற்று நோக்கி பாருங்கள். அப்போ ஆண்டவராகி சிவபெருமான் ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்க. சரி, பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது பார்வதி என்ன பூலோகத்துல சரி அதாவது அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மையானவள். ஆமா, உன்னுடைய தங்கையானவள் நம்மை வேண்டி ஆமா பல நாள் பல வருடங்களாக 12 ஆண்டு காலமாக சரி பாரத்தவம் செய்து வருகிறார். பாறையில் இருந்து கொண்டு தவம் இருக்கிறார். எந்த பாறையில? சிவந்திபுரம் பாறையில. ஓ, உச்சவளத்து தங்கமங்கோயில் பாறையில இருந்து தவத்தக்க வடக்க பார்த்து நடக்கு. அம்மா கிழக்க பார்த்து இருக்கா. சரி, வடக்க பார்த்து தவம் நடக்கு. யாரு வாராங்களான்னு? ஆமா, நம்மளை யாரு பார்க்க வராங்களா? சரி, யார் வாராங்களே போற்றுகிறார்களா? இல்லை, தூற்றுகின்றார்களா? சரி, தூற்றெல்லாம் செய்தாங்க. போட்டனியே ஆமா உலகமே தூற்றுகின்றாரு. சரி, அதனால என்ன அப்போது பகவான் நினைக்கின்றார். என்னம்மா நினைக்கின்றார்? பார்வதி, உன் தங்கச்சி காளியம்மா நம்மளை வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்கிறாள். நம்ம என்னம்மா செய்வது? அவளை கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுங்க. சரி, வரமா வரமாமா? உரம் அல்லம்மா, மரம். அப்படியா? ஆமா, நான் எங்க வீட்டுக்கு உரம் கேட்டேம்மா. அது உரம்னா உங்களுக்கு உரத்தை தர 2 லோடு அனுப்பி விட்டுருக்கேன். சரி, அதாவது உரம் கேட்கிறது
காளிக்கு வரத்தை கொடுத்துருவோம். சரி என்று பார்வதி பரமேஸ்வரமாக இருவருமாக காளியம்மனுக்கு குரல் கொடுத்தார்கள். சரி அம்மா அக்கினிகளை பிறந்தவளே அக்கினி காளியம்மா காளியம்மா அப்படின்னு குரல் கொடுத்தார்கள். என்னம்மா இந்த சத்தம் எங்க கேக்கு? எங்கம்மா கேட்கிறது? பூலோகத்துல சிவனை வேண்டி சிவ தவசம் செய்து கொண்டிருக்கிறாளே அக்கினி காளியம்மாளுக்கு கேட்டது. அரணாரை வேண்டி அருதவசம் செய்து கொண்டிருக்கிறாளே அக்கினி காளியம்மைக்கு கேட்கிறது. தாரமை அக்கினி காளியம்மா என்னம்மா நினைக்கிறாய்? கைலாசகிரி பர்வதத்திலே நம்முடைய அத்தான் சிவபெருமான் அழைக்கின்றார்கள். ஆமா நம்ம அத்தான் பரமசிவன் அழைக்கின்றார். அக்கா மாப்பிள கூப்பிடுறாரு. ஆமா அக்கா மாப்பிள கூப்பிட்டா காரியமா தான் கூப்பிடுவாரு. அக்கா மாப்பிள கூப்பிட்டாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். சரி அக்கா மாப்பிளையோ அண்ணா? ஆமா அக்கா மாப்பிள்ளை. அக்கா மாப்பிளையோ? ஆமா அப்படியா கூப்பிட்டா. ஓ அக்கா மாப்பிள்ள அக்கா தான் கூப்பிட்டாரோ? சரி அப்படியா? அதனால நம்ம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி அம்மை காளியம்மா எப்படி வர்றா பாருங்க. கலையதிலே கைலாசகிரி பர்வதத்திற்கு வருகிறார். ஆமா கைலாசம் வருகிறார். சிங்க வாகனத்தில் ஏறி கைலாசம் வருகிறார். சரி கைலாசத்துல பகவான் கேட்டார் என்னம்மா கேட்கிறார்? அம்மா காளியம்மா வாம்மா வா. சரி வாமா முன்னாலே என்ன வாமா முன்னாலே அவ பளிச்சுன்னு வந்துட்டு பளிச்சுன்னு போவா. என்ன செய்வா? பளிச்சுட்டு வந்து பளிச்சுட்டு போயிடுவா. கிளிப்பச்சை கலர் சேலையை உடுப்பா. ஆமா திருடி கொண்டு வந்த சேலையை உடுப்பா திருடி. சரி அப்படியே பளிச்சுன்னு வந்துட்டு பளிச்சுன்னு முன்னால போவா. ஆமா அதனால என்ன மாய காளியம்மா என்னம்மா என்ன வரமம்மா வேணும் என்று பகவான் கேட்கிறார். கேட்கும் போது அம்மையாகிய அக்கினி காளியம்மா கேட்கிறார். என்னம்மா கேட்கிறாள்? பகவானே வரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே அப்படி நான் பூலோகத்திற்கு செல்வேனே. யாரா? ஆமம்மா பூலோகம் தான் போவேனாரா அப்படி நான் பூலோகத்திற்கு செல்வேன். எனக்கு சில வரங்கள் வேண்டும் பகவானே. என்னம்மா வரங்கள் வேண்டும்? காக்கு வரும் அழைக்கு வரும் கொள்ளு வரும் வெள்ளு வரும். சரி ஆணைமுத்து சுண்டமுத்து வச்சமுத்து பவளமுத்து. ஆமா காண விதைகள் போல காண வேண்டும் திரேகமல்ல. வைத்தா விதைகள் போல பழுக்க வேண்டும் திரேகமல்ல. எல்லாரை பகம் போல வெடிக்க வேண்டாமே திரேகமல்ல. சரி அதாவது நான் பூலோகத்தில் சென்று ஆமா அக்கினி காளியம்மா சொல்லுவேன். பூலோக மக்களே பூலோகவாழ் மக்களே நான் அக்கினி காளியம்மா வந்திருக்கிறேன் மக்களே. ஆமா அம்மா எல்லாரும் கையெடுப்ப மக்கான்னு சொல்லுவேன். சரி அப்ப அதுல 10 பேர் சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவாங்க? அவருக்கு காளியம்மான்னு ஒரு புதுசா சாமி வந்திருக்குதா? புதுசா ஒரு தெய்வம் வந்திருக்காங்க. நம்மளால ஏண்டபடி அவருக்கு ஒரு பூவும் மஞ்சப்பால் தண்ணி வச்சு பூவும் தண்ணி வச்சு சாமியை கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க. சரி அப்படி மதித்த மாநிலங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன் வசதி கொடுப்பேன் செல்வம் கொடுப்பேன் காளியம்மா. சரி நோயில்லா வாழ்வு கொடுப்பேன் காளியம்மா. அதுல ரெண்டு பேர் சொல்லுவா. அந்த கூட்டத்துல ஒரு 2 கிடக்கும். தண்ணி அடிச்சுட்டு சொல்லுவா. அண்ணே அவருக்கு காளி வந்திருக்கிறாளா காளி? காளியா காளி? காளியாவது இல்ல எழுத்த வீட்டு கூலியாவது அப்படின்னு கேட்பான். சரி அப்படி கேட்கும் போது அவன் வாயில 2 கட்டி முத்தள்ளி சப்புன்னு போடுவேன். சரி நான் முத்தவெளி போடும்போது ஆமா இங்க தங்கன்னு கேட்க கீழே விட்டு ஆட விடுங்க. அதாவது முத்தையள்ளி போடும்போது சரி அதை முத்தை வேதனையால துடிக்கணும். ஆமா 8 நாள் மண்டையடி காய்ச்சல் நிக்காம அடிக்கணும். உத்தரகட்டையில தூக்கி அடிக்கணும். அடிச்சாதான் அது உடம்பெல்லாம் கொப்பளமா இருந்தாதான் எந்த பேசின வாயிலே முத்து விழுந்தாரா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு முத்துக்களை நான் போடுவேன் வாயில. சரி அது வாயே திறக்க முடியாம போனோம். ஆமா அப்பேற்பட்ட முத்து எனக்கு வேண்டும் பகவானே. சரி அப்படிப்பட்ட முத்து வரங்கள் வேண்டும் சுவாமி. அத்து வரும் அழிக்கு வரும் கொல்லு வரும் வெல்லு வரும். ஆமா ஆணி முத்து
சுண்டமுத்து பச்சமுத்து பவளமுத்து சரி காண விதைகள் போல காண வேண்டவை திரகமல்லா காண விதையா இருக்கணும் ஆமா பைத்தான் விதைகள் போல பழுக்க வேண்டும் அவன் திரகமல்ல வெள்ளரி பழம் போல வெடிக்க வேண்டவை திரகமல்லாம் சரி வெள்ளரி பழம் வெடிப்பாரு போல இருக்குமே அப்படி இருக்கும் நம்ம உடம்பு ஆமா இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் ஆமா அப்பதான் என்ன சாமின்னு மதிப்பான் சரி இல்லை சாமியாவது கோமியாவதுன்னு கேட்பான் ஆமா எனக்கு பெட்டியிலே முத்து வர வேணும் என்று கேட்கிறாள் அக்கினி காளி என்ன பெட்டி நிறைய முத்து வர வேண்டும் என்று கேட்கிறாள் அக்கினி காளியம்மா ஆண்டவராகிய சிவபெருமான் எப்படி முத்து வர எனக்கு கொஞ்சம் மேக்கையா திருப்பி வைங்கனே தொண்டையை தான் பிடிக்கும் அம்மையாகி அக்கினி காளியம்மா பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான் எப்படி வர கொடுக்கிறார் பாருங்க எப்படி அம்மா வர்ணப்பட்டி கரமடத்தே வர்ணப்பட்டி கரமடத்தே வாரி முத்தை தான் கொடுத்தார் முத்துக்களை வாங்கி பட்டியை கையில எடுத்துக்கொண்டு வாரி முத்துக்களை அள்ளி காளியம்மனுடைய கையிலே கொடுத்த சரி வாரி முத்துக்களை அள்ளி கொடுத்து விட்டார் முத்துக்களை கையிலே வாங்கி கொண்டு சரி என்று சொல்லி ஆமா அப்படியே அம்மையாகி அக்கினி காளியம்மா சரி கைலாசத்தை விட்டு புறப்பட்டு கீழே வருகிறார் சரி 2 படியை தாண்டி 3வது படியில வந்துகிட்டு இருக்கா ஆமா அப்படி 3வது படியில கீழே வந்துகிட்டு இருக்கும் போது சரி பூலோகத்துல இருந்து கைலாசத்துக்கு வர்றது யாரு நாரத முனிவர் நாராயணம் வருது சரி நாராயணனா இல்லம்மா நாரத முனிவர் சரி நான் எங்க பெரிய பாண்டு நினைச்சேன் இல்ல அக்கினி காளியம்மா நீ எங்கம்மா போயிட்டு வர்றேன் எங்க அத்தாங்கிட்ட முத்து வர வாங்கி வருகிறேன் நாரத முனிவரே ஓஹோ கைலாசத்துல கரக்கண்ட ஈசன் இடத்துல போய் உங்க அக்கா மாப்பிள்ளை கிட்ட முத்து வர வாங்கிட்டு வர்ற ஆமா ஆமா இது என்ன முத்து பப்பாளி முத்து இதுதான் ஆணி முத்து சுண்ட முத்து எல்லா முத்தையும் வாங்கிட்டு வரேன் அம்மா அந்த முத்துக்களை காட்டு பார்ப்போம் இந்தா பாருங்க நாரத முனிவரே ஓ இது என்ன முத்து இதுதான் ஆணி முத்து சுண்ட முத்தோ ஆமா அக்கினி காளியம்மா என்ன நீ பெண்ணு சொல்லி உன்னை ஏமாத்தி பொக்கு முத்த உங்க அத்தா உன்னை ஏமாத்தி பொக்கு முத்த ஏமாத்தி உங்க அத்தா ஏமாத்தி பொக்குமுத்தை தந்திருக்காருமா நீ பெண்ணுன்னு உன்னை ஏமாத்தி பொக்குமுத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் சிவபெருமான் சரி இந்த முத்துக்களை வாங்கி கொண்டு நீ பூலோகத்திற்கு சென்றாய் ஆமா பூலோக மக்கள் உன்னை சாமின்னு மதிக்க மாட்டாங்க ஆமா உன்னை சாமி என்று போற்ற மாட்டார்கள் நாரதரே அப்ப நான் என்ன செய்யணும் ஏன்னா முத்தை கொண்டு உங்க ஈசன்ட கொண்டு கொடுமா இது நல்ல முத்தா இல்லை பொக்குமுத்தா என்று நீ பரிசோதித்து பார்க்க வேண்டுமானால் சரி என்ன செய்ய சொல்ல போனா கோவப்படுவாங்க எடுக்கலமா மைக்கு பாக்ஸ் எடுக்கல அதனால எனக்கு இந்த முத்துக்களை கொண்டு உன் அத்தான் ஈசன் மேல 2 முத்துக்களை போடமா சரி முத்துக்களாக இருந்தால் அவரை கொஞ்சம் உருட்டி புரட்டி எடுக்கும் ஆமா இது பொக்கு முத்துக்களா இருந்தால் அவரை ஒண்ணுமே செய்யாது சரி என்று நாரதர் சொல்லி அனுப்பிட்டார் ஆமா என்ன நாரதர் ஒரு கோழி சொல்லியாச்சே அவர் ஒரு கோழி சொல்லியாச்சே ஆமா என்ன சொல்லி அவர் ஒரு கோழி யார் நம்ம கட்டகா ஓ நாரதர சொன்னேன் ஆமா நாரதரோட கழகம் மண்ணையில முடியுமா அக்கா மேல இப்ப கோபம் கடு கோபம் வருது அம்மா நீ கீழே போர் வர முடியாதுமா அதாவது ஆட்டம் வந்தது அதனால அப்போ நினைத்தாள் அம்மையாகி அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா என்னம்மா நினைக்கிறாள் அவன் நன்று நினைக்கிறாய் கைலாசத்துக்கு அக்கினி காளியம்மா நினைக்கலையே எரிக்க போறாள் கைலாசத்தை சரி பகவான் என்று நினைக்கலையே பரிசோதிக்க போகின்றாளே ஆமா அகில உலகத்தை அடக்கியாளத்தான் ஈசன் என்று நினைத்தாளா நினைக்கவில்லையே நினைக்கலையே நினைச்சிருந்திருப்பாள் முத்துக்களை வாங்கிட்டு போயிருப்பா அண்ணன்னு நினைச்சிருந்தா அழகா இருந்திருப்பாள் அவ தீட்டிய மரத்தை கூர்மை பார்க்கிறாள் என்னகிட்ட எதிர்த்தாள் ஆமா அந்த மாதிரி அவ தீட்டிய மரத்தை கூர்மை பார்க்கிறாள் சரி அது என்ன ஆகும் அது அவளையே குத்துன்னு தெரியவில்லை சரி இனிமேதான் தெரிய போகின்றது ஆமா அப்போது என்ன
அம்மையாகி அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மையானவள் சரி அகில உலகத்தை அடக்கி ஆளும் அத்தான் ஈசன் என்று நினைத்தாளா? நினைக்கவில்லையே, நினைக்கல. உலகத்துக்கு படி அளக்கப்பட்ட பகவான் நினைச்சு பார்த்தாளா? இல்லம்மா, இல்ல இல்ல. அப்படியே நினைச்சிருந்திருப்பாள், சும்மா போயிருப்பா. ஆமா. பகவானுடைய உடம்புல அம்மா எப்படி முத்துக்களை போட்டுக்கிறாள் பாருங்க. எப்படி அம்மா நல்ல வக முத்தடத்தீல போட்டாளம்மே கண்ணவக முத்தடத்தே கண்டத்தில போட்டாளம்மே பைத்தவக முத்தடத்தே போட்டாளம்மையே அம்மையாக அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மா. ஆமம்மா நல்லவக முத்தெடுத்து ஈசனுடைய நெற்றியிலே போட்டு விட்டாள். சரி காணவக முத்தெடுத்து ஈசனது கண்டத்திலே போட்டு விட்டாள் அக்கினி காளியம்மா. பைத்தவக முத்தை எடுத்து பகவானுடைய பாதத்தில் விட்டெறிந்தாள். சரி என்ன செய்தாள்? பைத்தவக முத்தெடுத்து பகவான் பாதத்திலே விட்டெறிந்தாள். பகவானுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில முத்துக்களை போட்டுக் கொண்டிருக்கிறாள் அக்கினி காளியம்மா. அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா. அவன் எப்படி போடுறா பாருங்க. எப்படி எப்படி அம்மா உச்சியில போட்ட முத்து ஈசனுக்கு வையாக வளர்ந்திடுமா நில போட்ட முத்து ஜரிய காளியம்மா நில போட்ட முத்து கைலாச ஈசனுக்கு கண்டோமாலை ஆகிடுமா பார்வதியில போட்ட முத்து பார்வாணி ஆகிடுமா வயிற்றினில போட்ட முத்து வைரமாக விளைந்திடுமா அரைகதியில போட்ட முத்து ஆதி நல்ல ஈசனுக்கு அரையாப்பாயாகிடுமா அரைகதியில போட்ட முத்து அடைவிழாவாயாகிடுமா ஆதத்தில போட்ட முத்து ஆதத்தில போட்ட முத்து ஆதேசகரும்போல் சுவடிடுமா பாதத்தில போட்ட முத்தே பாதத்தில போட்ட முத்தே சக்கரம் போல் சுழலிடுமா காளியம்மை போட்ட முத்து சமைக்கு பொருட்களை அது நல்ல பகவானோ பார்வதியா அம்மையாகி அக்கினி காளியம்மா பகவானுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில முத்துக்களை போட்டு விட்டார். ஒரு இடம் பாக்கி இல்ல. சரி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு விட்டான். உச்சியில போட்ட முத்தாது ஈசனுக்கு உச்சி புலமையாக வளர்ந்திடமா. சரி சரசிலே சரசிலே போட்டமுத்து சரஞ்சரியே காளியம்மா. கழுத்துல ஓட்டமுத்து கைலாச ஈசனுக்கு கண்டமாலை ஆகிடுமா. மார்பிலே ஓட்டமுத்து மார்வாணி ஆகிடுமா. ஆமா வயிற்றில ஓட்டமுத்தாது ஈசனுக்கு அது வகிரமாக விளைந்திடுமா. சரி அறையிலே ஓட்டமுத்தாது ஈசனுக்கு அது அறையாப்பாய் ஆகிடுமா. ஆமாம்மா துடையிலே ஓட்டமுத்து துடைபிளவாய் ஆகிடுமா. சரி பாதத்தில் ஓட்டமுத்து வேதனை பொறுக்காமல் பொறுக்க முடியாமல் பகவானே பாத சக்கரம் போல் சுழண்டு வருகிறார். ஆமா பம்பரம் போல் சுழண்டு வருகிறார். பாத சக்கரம் இருக்க சக்கரம் வெடி இருக்கு பத்தியில. ஆமா தர சக்கரம் பரச்சக்கரம் அத மாதிரி சுத்துறாரு. கிரு 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 சுத்துறாரு. யாரு? சிவபெருமா. சரி அதே பம்பரமா சுத்துறாரு. சரி இருக்க முடியவில்லை பகவானுக்கு எழுந்திருக்க முடியலையே. ஆமாம்மா காளியம்மா போட்ட புத்தானது. சரி பார்வதியால் சொல்லுகிறாய், ஏ தங்கச்சி காளியம்மா, ஏ தங்கையே காளியம்மா, என் கணவராகி ஈசனிடத்தில் வரத்த வாங்கி ஈசன் வேலை பட்டு விட்டாயே தங்கச்சி. என் கணவரையே எதிர்த்து விட்டாயே காளியம்மா. இதுக்குத்தான் என் கணவர் சிவபெருமான் உனக்கு முத்துவரம் கொடுத்தாரா? இதற்குத்தான் 12 ஆண்டு காலம் கடுகவசு இருந்தாயா? எம்மா என் தங்கையே காளியம்மா. ஆமம்மா காளியம்மா ஜெகனாக தங்கச்சி இன்னும் உனக்கு பாட வேண்டுமா தங்கச்சி? நீ போட்ட முத்து வேதனை பொறுக்காமல்
என் கணவர் சிவபெருமான உருண்டு கொண்டு வருகிறாரு. ஆமா உருளாரே பொருளாரே நடிக்காருங்க. ஆமா அத்தானாலே நடிக்க தானமா செய்வாரு. அவர் நல்லா நடிப்பாரு. அத்தான் கொலம்பியா பக்கத்துல இருந்தா நடிக்க தானே செய்வாரு. அத்தான் எதுக்கு நடிக்காரு? அப்பதான் அவட்ட காசை புடுங்கலாம். ஆமா ஆமா காத்துல கழுத்துல கிடக்கத கலத்தி தருவா. சரி அதான் அக்கா மாப்பிள்ள நடிக்கிறாரு. ஆமா நல்லா நடிக்கிறாரு. நல்லா நடிக்கிறாரு. சிவபெருமான் நடிப்பு அங்க செல்லாதுமா. நீல உப்புரியில நேத்து நடந்தது பத்தியில. அதனால அப்ப பார்த்தார் பகவான் சொல்லுகின்றார். என்னம்மா சொல்லுகின்றார்? பார்வதி சொல்லுகிறார். ஏ தங்கச்சி காளியம்மா என்னம்மா உனக்கு அம்மா சாப்பட்டா மரபூவா படிநேலைய வல்லையம்மா வச்சிப்பட்டு வச்சிப்பட்டு எத்தாடி பட்டுடுமா எத்தாய காளியம்மா அங்கே நீ சட்டிக்காரி அங்கேயம்மா ஆகிற கண்ணுடைய இல்லாண்ட நாயகியா நம்ம எல்லை காரியம்மா நம்ம எல்லை காரியம்மா காட்ட பந்தவளே பயல காரியம்மா பயல காரியம்மா விளையாட பந்தவளே சடக்காரி குடக்காரி புராணி வாசகிரி காளியம்மா உன்னுடைய மயமாதரி உலகத்தில் யாரறிவா காளியம்மா. ஏ அக்காவே பார்வதி உங்ககிட்ட எவ்வளவு நேரமா கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா முன்ன முந்தி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்க சொல்லுவாங்க என்ன பட்டவனுக்கு பொண்ணு படாதவனுக்கு சந்தானம். பொண்ணு இருக்க மனுஷன் வேதனை இல்ல இருப்பான். ஆமா பொண்ணு இல்லாத பக்கத்துல போய் பழைய கதையை நினைச்சு சிரிப்பான். அவனுக்கு அப்பதான் பழைய கதை ஞாபகத்துக்கு வரும். சரி அப்ப பொண்ணு இருக்கவன் என்ன நினைப்பான்? என்னம்மா நினைப்பான்? கை மட்டும் குணமா இருக்குமே ஆனா என் காலு மட்டும் நல்லா இருக்குமே ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன செய்வேன் தெரியுமா? என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நடந்ததே மாதிரி நடக்குமா? ஓஹோ நேற்று நடந்த மாதிரி கபடி 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 விளையாட்டு. ஓஹோ அப்போ பார்த்தால் அம்மையாகி அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா. சரி பார்வதியால் சொல்கிறாள். தங்கச்சி என்னம்மா உனக்கு இன்னும் நான் தாலாட்டு பாட வேண்டுமா? ஆமாம்மா என்று பார்வதியானவள் தங்கையான காளியம்மைக்கு எப்படி தாலாட்டா பாருங்க. எப்படி எப்படி அம்மா உனக்கு நக வந்து காளியம்மா காளியம்மா பின்னால இருக்கிற ஆட்களுக்கு மறைக்குது. உட்காருங்க அதை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உட்கார்ந்துருங்க. அங்க உட்கார்ந்து இருக்க ஆட்களுக்கு மறைக்குது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிழக்க தள்ளி நில்லுங்க. பார்வதியானவள் தங்கையாகப்பட்ட காளியம்மனிடத்திலே தாலாட்டு பாடுகிறார். சரி ஏ தங்கச்சி காளியம்மா ஏ காளியம்மா உனக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டுமா தங்கச்சி? இன்னும் உனக்கு முந்தி பிச்சை கேட்க வேண்டுமா தங்கச்சி என்று அம்மையும் மயவளாகிய பார்வதியால் சொல்லுகிறார். ஆமம்மா வியப்பையில வருகையிலே தாயே காளியம்மா பழைய வருகையிலே பரமா வருகையிலே
ஓட்டிக்கிட்டு வர்றாரு. நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் நல்லா நடிப்பாரு. ஆமா, அக்கா மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தான் தெரியும். ஆமா, அத்தானை பத்தி கொழுந்தியாளுக்கு தானமா நிறைய தெரியும். கொழுந்தியாளுக்கு தான் முதல்ல தெரியும். அவர் உண்மையா இருக்காரா, சரி, இல்ல பொய்யா நடிக்கிறாரா, ஆமா, அப்படிங்கறது அவளுக்கு தான் தெரியும். சரி, அதனால எம்மா அக்கினியில பிறந்தவளே அக்கினி காளியம்மா. காளியம்மா, நீ பகவானுக்கு போட்ட முத்தை பைங்கொடியை நீ இறக்கி விடம்மா. சரி, உனக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டுமா தங்கச்சி? உனக்கு இன்னும் வாழ வேண்டுமா தங்கி? என்ன அம்பாள் முத்து போட்டு முத்தி இறக்கிக்கிட்டு இருக்கிறா. முத்தி இறக்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும், எல்லாரும் போறீங்க. ஆமா, ஆனா அது இறக்குனதுக்கு அப்புறம் போனா தான் நல்லது. ஏமா யாரும் சொல்லல, யாரும் போகல. அந்த ரோட்டு பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அம்மா முத்துக்களை இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க. ஏன்னா அப்படி இப்படிமா இருக்கும்போது போகாதீங்க, இது நல்லது கிடையாது. எல்லா மக்களும் நம்ம இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். அதனால பகவான் மேல அம்மா முத்துக்களை போட்டு விட்டால் அந்த முத்தை இறக்குற வரைக்கும் நம்ம அவளை பார்த்து முத்த பகவான் மேல இருக்கிற முத்தை இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, பார்த்தாள் அம்மையுமே இவளாகிய பார்வதியா. இது எந்த வெளிச்ச பல்லவர்கள் சொல்ல மாட்டாங்க, போனா போட்டோம், அவங்க ஆடு போனா நம்ம சீக்கிரம் வெளில முடிச்சிடலாம் நான் நினைப்பாங்க. நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தெய்வத்துக்கு பயந்து வில்லு பாடும் இந்த சிவகாமிபுர ராஜலட்சுமி ராக செல்வாவில் இசை. அதனால கடவுளுக்கு நம்ம கரெக்டா நடக்கணும். சரி, தெய்வத்துக்கு பயந்து நடக்கணும் இல்லையா? அதனால மக்களும் நம்ம சொல்றதை கொஞ்சம் கேட்கணும். சரி, பகவான் மேல போட்ட புத்துக்கள் அம்மா இறக்கட்டும். இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க. சரி, அப்போ பார்வதியால் சொல்லுகிறாள் தங்கச்சி காளியம்மா. என்ன அம்மா, உனக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டுமா தங்கச்சி? கல்லோடி உன்மானது முழங்கால் மண்டிக்கிட்டு எவ்வளவு நேரமா முந்தி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பார்வதி. சரி, 1 மணி நேரம் ஆச்சு. ஆமா, நானு கால மண்டி போட்டு முட்டு 2 வலிக்குது. சரி, நீ போட்ட முத்துக்களை அப்படியே இறக்கி விடுதங்க. மனசு கல்லாலாமா இருக்கு. கல்லுக்கு கூட ஈர உண்டு, இவளுக்கு தான் ஈரமே இல்லையா. அவ சிரிக்கலாமா செய்யறா. அவ அடுத்தவா, அவ சிரிப்பா. அடுத்தவா மாப்பிள்ள தானே. சரி, அவன் இருந்தா இருக்கான், செத்தா சாவது அக்கா மாப்பிள்ள நான் நினைக்கல. ஆமா, அதனால அவ சிரிப்பா. சரி, என்ன செய்வா? அவ சிரிக்கத்தான் செய்வா, சிரிப்பா. தங்கச்சி காளியம்மா, காளியம்மா, ஒரே ஒரு முறைதான் உனக்கு நான் சொல்லுவேன். ஏமா உனக்கு ஒரே பாட்டு தான் இருக்கு. அப்பவே நீ முத்துக்களை இறக்கவில்லை. ஆனால் சரி, பிறகு எங்க அண்ணன் கண்ணன் கிட்ட தான் முறையிட வேண்டும். ஆமா, மாயக்கண்ணன் மாய சூதாரி பாரதபோர் புரிந்த பார்த்திபனான் கண்ணன் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். சரி, அவர் பாடு வாம் பாடு. ஆமா, பங்காளி டு நாட்டாம நாட்டாம டு பங்காளி. நேருக்கு நேர் உரையாடல். சரி, பண்ணை செய்தி படப்பாடல். ஆமா, உலகர் உலகம் முடிந்தது. அப்படித்தானே ஆகும். சரி, அதனால என்ன பார்த்தாள் பார்வதியால் சொல்லுகின்ற என்னம்மா சொல்லுகின்ற தங்கைய காளியம்மா. ஆமாம்மா, வணக்கம் போடுற வர. சரி, நான் போக மாட்டேன் காளியம்மா. அதனால எம்மா புச்சையில மொட்டை மொட்டையே நீ போட்ட முத்துக்களை போட்டது போல இறக்கிறம்மா. நானு எவ்வளவு நேரமா கெஞ்சி கூத்தாடி நின்னு கேக்குறேன். சரி, மனசு இறங்கவில்லையா காளி? மனசு கல்லா இருக்க காளியம்மா. மனது பாறையா போயிட்ட. பாறையில இருந்திருந்து பாறையா ஆயிட்டியம்மா. பாறை எப்படியோ அதே மாதிரி நீ ஆயிட்டிய. சரி, தங்கையே காளியம்மா. காளியம்மா நினைத்தாள் அம்மையுமே இவளாகிய பார்வதியா. என்னம்மா நினைக்கிறாள்? எத்தனை முறை கெஞ்சி கேட்டாலும் அவன் முத்துக்களை இறக்கவே மாட்டான். அவன் மனசு இறங்கவே இறங்காது. சிரிச்சுக்கிட்டா நிக்கா. ஆமா, அவன் சிரிக்கட்டும், உனக்கு எங்க அண்ணன் வரட்டும். எங்க அண்ணன் கண்ணன் வரட்டும். எங்க அண்ணன் மாயக்கண்ணன் மாய சூதாடி பாரதபோர் புரிந்த பார்த்திபன் கண்ணன் வரட்டும்.
வரட்டும் பரந்தாமன் வரட்டும். சரி என்று பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை இழக்கின்ற எப்படி எப்படி அம்மா அழைக்கின்றார் புத்துக்களை இறக்கணுமானால் சரி அண்ணன் கிருஷ்ணன் வந்தா தான் முடியும். ஆமா என்று பார்வதி அண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி அம்மா எங்களடி ராமா சரி ராமா கோபாலகிருஷ்ணா கண்ணா நகரத்திலே சென்று சரி பெரிய மக வில்லை வளைத்து கொண்டு அன்னை சீதையை மணமுடித்த ஸ்ரீராமா. ஆமா ஏ சீதாராமா. ஆமா நான் பார்வதி எழக்கூடிய அழுகுரல் ஓசை உங்களுக்கு கேட்கவில்லையா கண்ணா? சரி ஏ கோபாலகிருஷ்ணா. ஆமா என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறார். மாய கண்ணனை அழைக்கின்றார். எப்படிமா அண்ணனை கண்ணா கோபாலா கோவிந்தா மாயவாவது சூதனா. சரி காயாம்பு வண்ணா காருமகில் வண்ணா கமல வண்ணா செங்கண்ணா செரிகண்ணா. ஆமா ஆளிலே மேல் வெள்ளி செய்யும் அச்சுதன் பச்சை மாலை பச்சை மாலை என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கின்றார். சரி கண்ணன் என்ன செய்யறாரு? என்னம்மா செய்கிறார்? தெற்க தலையும் வடக்கே காலுமாக நீட்டிக் கொண்டு திரைப்பார் கடலில் பாம்பு ஒரு வெத்தையாக பாம்படை மேல் வள்ளி செய்து கொண்டிருக்கிறார் பள்ளி கொண்ட பெருமாள் அச்சுதன் பச்சை மால். அப்போ பார்வதியாளுடைய குரலானது பச்சை மாலுக்கு கேட்டது, பரந்தாமனுக்கு கேட்டது. தங்கச்சி கூப்பிடும் போது அண்ணன் எப்படி வருவாரு? தங்கச்சி கூப்பிடும்போது அண்ணன் ஹெல்மெட்டை மாட்டிட்டு கண்ணாடிய போட்டுட்டு வருவாரு. ஓஹோ, தங்கச்சி யாரும் கடத்திக்கிட்டு போயிடக்கூடாது, அம்மா யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, போட்டி நிறைய இருக்கு. சரி ஏகப்பட்ட கெடுபிடி இருக்கு. தங்கச்சி யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. தங்கச்சி ஓடிடக்கூடாது இல்லம்மா. ஓ, அதுக்காக போறது. ஆமா அடையாளம் தெரியப்படாதுன்னு போறது. ஆமா அதனால என்ன நாராயண மூர்த்தி பார்த்தார். என்னம்மா செய்கிறார்? ஆபத்துல அண்ணன் பாத்துக்கிட்டு இருப்பாரா? அண்ணன் எப்படிமா சும்மா இருப்பாரு? பாஞ்சு வருவாரு. ஆமா எங்கள்கிட்ட அண்ணன்லாம் அப்படி பாஞ்சு வரலமா. எப்படி வந்தாரு? நடந்து வந்தாரோ? நடந்து வரல. என்னனையும் போ, நீ எப்படி போ, வான் பாடு உன் மாப்பிள பாடு மாப்பிள பாடு அப்படின்ட்டாரு. ஆமா நினைத்த என்னையா மைக்க கடிச்சு வச்சுக்கிட்டாவும் நினைக்கிறேன். அப்போது பார்த்தார் கண்ணராகி நாராயணமூர்த்தி. சரி, பார்வதியாளுடைய குரல் கேட்டு ஆமா பரந்தாமன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு 7 கடலை தாண்டி ஆமா எம்பெருமாள் கைலாசம் வருகிறார். எம்பெருமாள் கைலாசகிரி பர்வதம் வருகிறார். சரி, அவர் எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அம்மா வருகிறார்? கட்டி கட்டன்னு கோபால கண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா வணக்கம், நல்ல வணக்கம். அண்ணா எங்க இருந்து வாரியே? சரி ஏமா நான் பார்க்கடல்ல இருந்து வரேம்மா. ஒரு ஆளு அவ எங்க போறா அப்படின்னு கேட்க, அவன் அமெரிக்கா போறா. என்கிட்ட இருக்க ஒரு ஆளு சொல்றாரு, அவன் அமெரிக்கா போறா. அவன் எங்க போறான்? அவன் அமெரிக்கா போறான் அப்படின்னு கதையா இருக்கு. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.